வணக்கங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு மாம்பழ கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். யூசுவலா எல்லார் வீட்லயும் கேசரி செஞ்சிருப்போம். இன்னைக்கு டிஃபரெண்டா மாம்பழத்தை வச்சு ஒரு கேசரி பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி நல்லா வறுத்ததும் அதோட திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதே நெய்யில் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கோம் ரவா. இதை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல மிதமான சூட்டில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரவா நல்லா கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கங்க. ரவா நல்லா நெய்யில் வறுபட்ட வாசம் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம ரவா எடுத்த கப்புக்கே அதே அளவில் ஒரு கப்பு மாம்பழம் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மாம்பழத்தை. இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கோம். மாம்பழமும் அரைச்சி ஒரு கப் எடுத்துருக்கோம். இதுக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோடு கூட கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. சிம்மில் வச்சுட்டு இந்த ரவா போட்டு கிண்டிடலாம். நேரத்தில் ஒரு 1/2 கப்பு ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் கலந்ததை இதோடு சேர்த்து கிண்டிக்கலாம். ரவா நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் ஜீனி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீனி போடணும். இந்த நேரத்தில் அதே கப்பில் ஓரளவு ஜீனி சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்ததுக்கப்புறம் கட்டி உழுகாத அளவுக்கு கிண்டிக்கலாம். நல்லா போட்டால் நல்லா தெரியும். இப்போ இதோடு இந்த மாம்பழம் அரைச்சி வச்ச மாம்பழத்தை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. நம்ம 1 கப்பு ரவாய்க்கு 3/4 கப்பு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்து வச்சுருந்தோம். அதில் பாதி நான் இங்கே நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒன்று போல் எல்லாத்தையும் கிண்டிக்கலாம். இப்படி ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதோட கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.